வணக்கம் நேர்களே, ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பைபிளும் கிறிஸ்தவம் நிகழ்ச்சி. இன்றைய பைபிளும் கிறிஸ்தவம் நிகழ்ச்சியில் வழமை போலவே எங்களுடன் வேத ஆராய்ச்சியாளர் போதகர் MS வசந்தகுமார் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்றுக் கொண்டு நிகழ்ச்சியில் தொடர்வோம். வணக்கம் பாஸ்டர். வணக்கம். நிகழ்ச்சிக்கு இன்றும் வருகை தந்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. இன்று உங்களுக்காக நாங்கள் பல கேள்விகளை மீண்டுமாக தெரிவு செய்து வைத்திருக்கின்றோம். இதுவரை நேர்களே நாங்கள் ஒளிபரப்பு செய்த நிகழ்ச்சிகளிலிருந்து சில கேள்விகளை உங்களுக்காக நாங்களே தெரிவு செய்து, இந்த கேள்விகள் அந்தந்த நிகழ்ச்சிகளை விடுபட்ட மாதிரி இருந்தனால இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் அவற்றையெல்லாம் இணைத்துக் கொள்கின்றோம். சரி பாஸ்டர், முதலாவதாக இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்கு தொடுக்கப்படுகின்ற கேள்வி வேதாகமத்தின்படி இல்லை கிறிஸ்துவத்தின்படி மன்னிக்க முடியாத பாவம் என்று ஏதாவது இருக்கா? வேதாகமத்தின்படி ஒரே ஒரு பாவம் மாத்திரம் மனிதர்களுக்கு மன்னிக்கப்படாது என்று சுவிசேஷ புத்தகங்களிலும் யோவான் எழுதிய முதலாவது நிருபத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த காரியங்களை நாம் சரியான விதத்தில் புரிந்து கொள்வதற்கு எந்த சந்தர்ப்பத்தில் இயேசு கிறிஸ்து இந்த விதமாக சொன்னார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சுவிசேஷ புத்தகங்களில் இயேசு கிறிஸ்து பிசாசுகளை துரத்திய போது, அதாவது மனிதர்களுக்குள் இருந்த பிசாசுகளை, பிசாசின் பிடியினால் பீடிக்கப்பட்டவர்களை அந்த பிசாசின் பிடியிலிருந்து விடுவித்த போது அங்கிருந்த யூத மார்க்க தலைவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், இயேசு கிறிஸ்து பிசாசினுடைய தலைவனை வைத்துக்கொண்டு, இல்லை என்றால் பிசாசினுடைய உதவியை வைத்துக்கொண்டு பிசாசுகளை துரத்துகிறார் என்று சொன்னார்கள். அதாவது இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே தேவனுடைய ஆவியினால் இந்த காரியங்களை செய்தார், அதாவது தேவனுடைய வல்லமையினால் இந்த காரியங்களை செய்தார். ஆனால் யூத மார்க்கத்தவர்கள் இயேசுவை தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்று ஏற்றுக்கொள்ளாததன் நிமித்தமாக அவரை பிசாசு பிடித்தவன் என்று முடிவு கட்டிவிட்டார்கள். எனவே இங்கு இயேசு கிறிஸ்து தேவனுடைய வல்லமையினால் ஒரு காரியத்தை செய்கின்றார், தேவனுடைய ஆவியினால் பிசாசுகளை துரத்துகின்றார். அந்த விதமாக அவர் ஒரு காரியத்தை செய்த போது, அதாவது ஆவியானவரினால் செய்யப்பட்ட ஒரு செயலை பிசாசினால் செய்யப்பட்டது என்று சொன்னதன் நிமித்தமாக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கின்றார்? எல்லா பாவமும் மன்னிக்கப்படும், ஆனால் ஆவியானவருக்கு விரோதமாக சொல்லப்படுகின்ற பாவம் மன்னிக்கப்படாது என்று சொன்னார். அதாவது இயேசுவினுடைய செயல் ஆவியினால் செய்யப்பட்ட ஒரு செயல். ஆவியினால் செய்யப்பட்ட செயலை பிசாசினுடைய செயல் என்று சொல்லி நிராகரித்ததன் நிமித்தமாக அது மன்னிக்கப்படாத பாவமாக இயேசுவினால் சொல்லப்பட்டது. அப்படி என்றால் ஆவியானவருக்கு எதிராக நாங்கள் எதை சொன்னாலும் அந்த பாவம் மட்டும் மன்னிக்கப்படாது என்று நாம் இன்றைய காலகட்டத்தில் அந்த விதமாக நாம் அதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. இப்பொழுது இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்தில் இருந்தார். மனிதனாக இந்த உலகத்தில் இருந்த போது மற்றவர்கள் அவரை மனிதனாகத்தான் பார்த்தார்கள். ஆமாம். ஆனால் இயேசு கிறிஸ்து ஆவியானவர் மூலமாக அந்த காரியத்தை செய்தார். சரி. இப்போ ஆவியானவர் இன்றைக்கு என்ன காரியத்தை செய்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த போது ஆவியானுடைய பிரசன்னம் அவரில் இருந்தது. அவர் இந்த உலகத்தை விட்டு போனதற்கு பிறகு தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு பரிசுத்தாவியானவரை அருள்வதாக சொல்லி சென்றார். எனவே பரிசுத்தாவியானவரை கிறிஸ்தவர்கள் பெற்றதற்கு பிறகு ஆவியானுடைய செயல்பாடுகளில் ஒரு சில வித்தியாசங்களை நாம் பார்க்கின்றோம். இப்போ மன்னிக்கப்பட முடியாத பாவம் என்று யோவான் எழுதிய நிருபத்தில் அவர் என்னத்தை சொல்கிறார் என்றால், மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்றொன்று இருக்கிறது, அந்த பாவம் மன்னிக்கப்படாது என்று சொல்கின்றார். மரணத்திற்கு ஏதுவான பாவம், ஒரு மனிதன் அந்த பாவத்தை செய்தால் அந்த மனிதனுக்காக ஜெபம் பண்ணவும் வேண்டாம் என்று கூட சொல்கின்றார். அது என்ன பாவம்? இப்ப ரெண்டு வித்தியாசமான பாவங்களா என்று நாம் நினைக்கலாம். ஆவியானவருக்கு விரோதமாக பேசுதல். முதலில் ஆவியானவருக்கு விரோதமாக பேசுதல் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த போது ஆவியானவரால் செய்யப்பட்ட ஒரு செயலை பிசாசினுடைய செயல் என்று சொன்னது மன்னிக்கப்பட முடியாத பாவமாக இருந்தது. அப்ப இன்றைக்கு ஆவியானவர் என்ன செயல்களை செய்கின்றார்? இப்போ ஒரு மனிதன் அறியாமையில் இருக்கும்போது, அதாவது ஆவியானவர் உண்மையிலேயே யார் என்ற தெரியாத நிலையிலோ இல்லை என்றால் கிறிஸ்தவத்திற்கு எதிராக இருக்கும்போது அவன் பேசுகின்ற காரியங்களை பிற்காலத்தில் அவன் மனம் திரும்பி வரும்போது இயேசு கிறிஸ்து நிச்சயமாக மன்னிப்பார். என்றால் இயேசுவினுடைய சிலுவை பலியில் எல்லா விதமான பாவங்களுக்கும் மன்னிப்பு இருக்கின்றது. ஒருவன் ஆவியானவருக்கு விரோதமாக பேசினால் கூட அந்த பாவத்தை குறித்து அவன் மனம் திரும்பி இயேசுவினிடத்தில் வரும்போது அதற்கு மன்னிப்பு இருக்கின்றது. ஆனால்
இந்த மன்னிக்கப்படவே முடியாத பாவம் என்று சொல்லும்போது ஆவியானவர் என்ன செய்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் நினைக்கிறேன் இதற்கு முந்தைய ஒரு நிகழ்ச்சியில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆவியானவர் ஆரம்பத்தில் செய்கின்ற செயல் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஒரு செயல். மனிதன் பாவியாக இருக்கிறான், அவனுக்கு பாவம் உணர்த்தப்படுகிறது. எனவே அந்த விதமாக பாவம் உணர்த்தப்படும் போது அவன் அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்பி இயேசுவிடத்தில் வந்தால்தான் அவனுக்கு மன்னிப்பு கிடைக்கும். எனவே பாவத்தை உணர்த்துகின்ற பரிசுத்த ஆவியானவருடைய செயலை ஒருவன் நிராகரிக்கும் போது அது மன்னிக்கப்பட முடியாத பாவமாக இருக்கிறது. அப்ப இது தவறு என்று ஆவியானவர் உணர்த்தும் போது, அது தவறாக இருந்தாலும் நான் அதை நீங்கள் சொல்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது, இல்லை நான் செய்கிறது தான் நான் செய்வேன் என்று உணர்ந்தவர் அப்படி செயல்படும் பொழுது அது மன்னிக்க முடியாத பாவமாக மாறுகின்றது. இல்லை, உணர்ந்தவர் அல்ல, உணராதவர். அதாவது ஆவியானவர் ஒரு பாவத்தை உணர்த்தும் போது அந்த பாவத்தை உணராதவர், இல்லைனால் ஆவியானோடைய அந்த குரலுக்கு செவி கொடுக்காதவர். இது இலகுவாக சொல்ல போனால் பாவத்தை தெரிஞ்சே செய்கிறாரா தெரியாம செய்கிறாரா? இப்ப மனிதர்கள் சில நேரங்களில் பாவத்தை தெரிந்து செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், தெரியாமல் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஆவியானவர் அதை உணர்த்தும் போது ஏன் உணர்த்துகிறார்? அவன் அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்பி இயேசுவிடம் வந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆவியானவர் உணர்த்துகிறார். எனவே அந்த உணர்த்துதலை நிராகரிப்பதுதான் மன்னிக்கப்பட முடியாத பாவமாக இருக்கிறது. உணர்ந்து, அதாவது தெரிந்தும் தெரியாத மாதிரி செய்கிறாரா இல்ல தெரியாமலே செய்கின்றார்களா? அதுதான் கேள்வி. இது ஆவியானுடைய உணர்த்தல் இருக்கிறது. அதற்கு மேல் இது செய்வது பாவம் என்று தெரிந்து செய்கிறார்களா தெரியாமல் செய்கின்றார்களா? அநேகமான மனிதர்கள் வேதாகமம் பாவம் என்ற ஒரு காரியத்தை சுட்டிக்காட்டும் வரைக்கும் அதை பாவம் என்று அவர்கள் நினைக்க மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா எந்த மனிதனும் தான் பாவி என்பதை ஒத்துக்கொள்ள மாட்டான். இதனால் தான் ஆவியானவர் இயேசுவண்டை ஒரு மனிதனை கொண்டு வருவதற்காக முதலாவதாக செய்கின்ற காரியம் அவனுடைய பாவத்தை அவனுக்கு உணர்த்துவதாக இருக்கிறது. சரி, உதாரணத்துக்கு இன்னொரு கேள்வி கேட்கின்றேன். இப்பொழுது நாங்கள் மேடை பற்றி ஒரு நிகழ்ச்சி செய்யும் பொழுது தொழிலாளர்களை பற்றியும் வேலை வாய்ப்புகள், நாங்கள் எப்படிப்பட்ட வேலை செய்பவர்களாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் நாங்கள் பேசியிருந்தோம். அதில் முக்கியமாக மனிதர்கள் ஏதாவது ஒரு வேலை செய்யணும் என்று ஒரு உணர்த்தல் வேதாகமத்தில் இருக்கிறதாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுவாக தமிழர்கள் என்று எடுத்தாலுமே வேலைக்கு போக மாட்டேன், நான் இல்லை, நான் சோம்பேறியதான் இருக்க போகிறேன் என்று வாழ்கின்றவர்கள் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. விரல் விட்டு எண்ணலாம். அந்த மாதிரி அநேகமானவர்கள் இல்லை, வேலைக்கு போகணும், நல்லா வாழ வேண்டும் என்று ஒரு வைராக்கியம் இருக்கிறவர்கள். இந்த பெனிஃபிட் எடுக்கிறத பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். அரசாங்கத்திலிருந்து உதவி பணம் பெறுகின்றவர்கள், முக்கியமாக டிசபிலிட்டி அலவன்ஸ் எடுக்கின்றவர்கள், இல்லாட்டி ஜாப் சீக்கர்ஸ் அலவன்ஸ். இந்த மாதிரி இன்னொரு முறையில் பார்த்தீங்கன்றால் அகதி தஞ்சம் கோரி இந்த நாட்டுக்கு வந்தவர்கள், இல்லாவிட்டில் ஐரோப்பாவுக்கு வந்தவர்கள் கூட அவர்கள் வேலை செய்யக்கூடாது இல்லை, அதுதான் அவங்களுடைய அடிப்படை. அதுக்காக தான் அரசாங்கம் பணம் கொடுக்குறார்கள். ஆனால் தமிழர்களுடைய சமுதாயத்தில் நிறைய பேரை பார்க்கிறோம், அப்படி பணத்தை அரசாங்கம் கிட்டேருந்து எடுத்துகிட்டே இன்னொரு பக்கத்தில் கேஷ் இன் ஹேண்டுக்கு வேலையும் செய்கின்றவர்களும் இருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு ஒரு சிச்சுவேஷன், இந்த மாதிரி ஒரு இடத்துல பைபிளின் படி இது சரியா தவறா? இப்போ சாதாரணமான மனிதர்கள் என்ன விதமாக செயல்படுகிறார்கள் என்பதை குறித்து நம்மால் எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் கிறிஸ்தவர்கள், குறிப்பாக வேதாகமத்தை வாசித்து அதை புரிந்து கொண்டவர்கள், அதன்படி நடக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், வேதாகமம் தவறானதாக பாவமானதாக என்னென்ன காரியங்களை சுட்டி காட்டுகிறதோ அந்த காரியங்களை நாம் செய்யக்கூடாது. இப்போ அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாவற்றிற்கும் கீழ்ப்படிய வேண்டும் என்று ரோமர் 13ஆம் அதிகாரத்தில் பவுல் தெளிவாக அங்கு எழுதியிருக்கின்றார். எனவே அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டம் என்ன என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஜாப் சீக்கர்ஸ் அலவன்ஸ் வேலை தேடுபவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு உதவி தொகையாக இருக்கின்றது. எனவே உண்மையிலேயே வேலையை தேடிக்கொண்டிருக்கிறவர்கள் அந்த உதவி பணத்தை பெறலாம். தேடிட்டு தான் இருக்கான, எனக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டேன்றார்கள் அப்படின்னு சொல்பவர்களுக்கு, ஏன்னா அது தேடிக்கொண்டிருக்கின்ற காலத்திற்கு அவர்களுக்கு அந்த உதவி பணம் கிடைக்கிறது. சரி, ஆனால் எனக்கு பிள்ளைகள் இருக்கின்றார்கள், எனக்கு வீட்டில் மோர்கேஜோ இல்லாவிட்டால் ரெண்ட் ஏதோ ஒன்று வாடகை பணம் எல்லாம் கட்டணும். அவர்கள் அரசாங்கம் கொடுக்குற பணம் எனக்கு போதாமையாக இருக்கிறது. குடும்பம் நடக்கணும், வாழ்க்கை நடந்து கொண்டு தான் இருக்கணும், வேலை இருக்கோ இல்லையோ அன்றாட சாப்பாடு தேவைகள் எல்லாம் அப்படியே தான் இருக்கிறது. அப்படி என்று நியாயப்படுத்துகிறவர்களுக்கு இப்போ நம்முடைய செயல்களை சட்டத்தின்படி அது தவறானதாக இருக்கும்போது அதை நியாயப்படுத்துவது வேதாகமத்தின்படி சரியானதாக இருக்காது. இல்லை.
என்றால் வேதாகமம் திட்ட தெளிவாக எது சரி எது பிழை என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது, காண்பிக்கின்றது. நாம் சரியான வழியில் நாம் வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அந்த விதமாக நாம் வாழும்போது, தேவனை நம்பி வாழும்போது தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கின்றவராக இருக்கின்றார். நாம் பிழை செய்துதான் தவறாக போய்தான் வாழ வேண்டும் என்பதல்ல. தேவனை நம்பி வாழும்போது தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கின்றார். இப்போ சங்கீத புத்தகத்தில் ஒரு வசனம் என்னுடைய ஞாபகத்திற்கு வருகிறது. சிங்கக்குட்டிகள் பட்டினி அடைந்து தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கின்றவராக இருக்கின்றார். பிழை செய்துதான் நாங்கள் வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற காரியம் கிறிஸ்தவத்தை பொறுத்த வரைக்கும் அது சரியானதாக இருக்காது. சரி, அப்படி என்றால் அதை மீறி ஒருவர் இந்த மாதிரி தவறுகளை செய்து கொண்டு இருக்கின்றார்கள் என்றால், ஒரு கிறிஸ்தவராக இருந்து ஆவியானவரின் உணர்த்தல் இருந்தாலும் இந்த மாதிரி தவறுகளை செய்கின்றவர்கள், அந்த தவறுகள் மன்னிக்க முடியாத தவறுகளாக ஆகிவிடுமா? இப்ப கடவுள் எப்பொழுது பாவத்தை மன்னிப்பார் என்று சொன்னால், ஒரு மனிதன் தன்னுடைய தவறை உணர்ந்து மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் வரும்போதுதான் அந்த பாவம் மன்னிக்கப்படும். ஆவியானவருக்கு எதிராக இருக்கிற அந்த பாவங்கள் மன்னிக்கப்படாது. ஆவியானவருக்கு எதிரான பாவம் யார் செய்வார்? இயேசுவை, அதாவது ஒரு மனிதன் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவன் பாவி என்பதை ஆவியானவர் உணர்த்துகின்ற நேரத்தில் அவன் நிராகரிக்கும் போது அந்த பாவம் அவனுக்கு மன்னிக்கப்படாததாக இருக்கின்றது. இப்போ யோவான் எழுதிய நிருபத்திலும் கூட மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்று சொல்லும்போது ஜீவனை கொடுக்கின்ற இயேசுவை நிராகரிப்பதுதான் மரணத்துக்கு ஏதுவான பாவமாக இருக்கின்றது. ஏனால் இயேசுவை நாம் விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கின்றது. எனவே அந்த நித்திய ஜீவன் நமக்கு இல்லாவிட்டால் நித்திய மரணம், நித்திய ஆக்கினை கிடைக்கின்றது. எனவே நித்திய ஜீவனை கொடுக்கின்ற இயேசுவை நிராகரிப்பதுதான் மரணத்துக்கு ஏதுவான பாவமாக அங்கு வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இப்பொழுது நீங்கள் அழகாக ஒரு பைபிள்ல இருந்து ஒரு வசனம் சொல்லியிருந்தீங்க, மனப்பாட வசனமாக நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருக்கிறீர்கள். இப்படி வேதாகமத்திலிருந்து வசனங்களை மனப்பாடமாக மெமரி வர்சஸ் என்று சர்ச்சஸ்ல சபைகளில் சொல்வார்கள். மனப்பாட வசனங்களை இப்படி ஞாபகத்தில் வைப்பது ஒரு கிறிஸ்துவராக இருக்கும் பொழுது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். இப்ப வேத வசனங்கள் என்ன செய்கிறது என்றால், நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு காண்பிக்கின்றது. சில நேரங்கள் நாம் வாசிக்கின்றோம், மறந்து விடுகின்றோம். ஆனால் நாம் மனப்பாடம் செய்து வைக்கும் போது அந்த வசனங்கள் நம்முடைய மனதின் ஆழத்தில் இருக்கிறத நிமித்தமாக நம்முடைய சிந்தனையில் அதிகமாக செல்வாக்கு செலுத்துகிறது. இப்போ நாம் ஒரு காரியத்தை செய்யும் போது, ஒரு தீர்மானத்தை எடுக்கும் போது என்ன விதமாக தீர்மானிக்க வேண்டும் என்பதை நம்முடைய இதயத்தில் நாம் மனப்பாடம் செய்து வைத்திருக்கின்ற வசனங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. எனவே அந்த உணர்த்துதல் நமக்கு இருக்கும்போது நாம் சரியான தீர்மானங்களை, வேதத்திற்கு ஏற்ற விதமான தீர்மானங்களை எடுக்கிறவர்களாக இருக்கிறோம். இதனால்தான் சிறு பிள்ளைகளுக்கு நாம் சிறு வயதிலேயே அவர்கள் வேத வசனங்களை மனனம் செய்ய வேண்டும் என்பதை நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை இப்போ அவர்கள் என்ன சொல்ல வருகிறது வேதாகமத்தின் வசனம் என்றதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு அந்த வசனம் அப்படியே அந்த என்ன எழுதியிருக்கிறதோ அந்த வார்த்தைகளை மறந்தார்கள் என்றால் அதில் ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறதா? நம்முடைய மனதிற்குள் வசனங்களை நாம் மனப்பாடம் செய்து வைத்திருக்கும் போது பரிசுத்தாவியானவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த தேவையான நேரத்தில் அந்த வசனத்தை ஞாபகத்திற்கு கொண்டு வருவார். இதுதான் ஒரு ஆச்சரியமான ஒரு செயல். எல்லாத்தையும் நாங்கள் ஒரு எக்ஸாமுக்கு போகிற மாதிரி மனப்பாடம் செய்து கொண்டு போவதில்லை. நாம் ஒவ்வொரு நாளும் வாசிக்கின்றோம், மனப்பாடம் செய்கின்றோம். அந்தந்த சூழ்நிலைகளில் ஆவியானவர் என்ன செய்கின்றார்? அந்தந்த வசனங்களை நமக்கு காண்பிக்கிறார், உணர்த்துகிறார், நம்முடைய நினைவுக்கு கொண்டு வருகின்றார். கேள்விகள். அடுத்த கேள்வியாக பாஸ்டர், எல்லா சபைகளிலும் தசம பாகம் கொடுக்கணும்ன்றது அது கட்டளையா இல்ல விண்ணப்பமா? அது வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கட்டளை. பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலும் கூட இயேசு கிறிஸ்து அதை குறித்து சில யூதர்களுக்கு நினைவூட்டும் போது அந்த காரியத்தை குறித்து சுவிசேஷ புத்தகத்தில் சொல்லியிருக்கிறார். தசம பாகம் என்றால் என்னன்றது கொஞ்சம் சொல்ல முடியுமா? தசம பாகம் என்று சொல்லும்போது வருமானத்தில் 10ல் 1 பகுதி, அதாவது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்கின்றதோ அதில் 10ல் 1 பகுதி ஆண்டவருக்குரியதாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் லேவி கோத்திரத்தாருக்கு இது கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் லேவி கோத்திரத்தார் தான் ஆசாரிய பணி செய்கிறவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு நிலம் கொடுக்கப்படவில்லை பயிர் செய்வதற்கு. எனவே மற்ற கோத்திரத்தார் பயிர் செய்து அதில் வருகின்ற பலனில் 10ல் 1 ஆலயத்தில் கொண்டு வந்து கொடுப்பார்கள். அது லேவி கோத்திரத்துக்கு உரியதாக இருந்தது. எனவே புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது இந்த பழைய ஏற்பாட்டு நடைமுறை
புதிய ஏற்பாட்டு சபையிலும் நாம் இருந்ததை பார்க்கின்றோம். இப்ப சில கிறிஸ்தவர்கள் சொல்வார்கள், நியாயப்பிரமாணத்தினுடைய சடங்காச்சார சட்டத்திட்டங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து தம்முடைய சிலுவை மரணத்தில் ரத்து செய்ததன் நிமித்தமாக இந்த தசம பாகமும் ரத்து செய்யப்பட்டு விட்டது என்று சொல்வார்கள். ஆனால் வேதத்தை பார்த்தீர்கள் என்றால் ஆதியாகம புத்தகத்திலேயே இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கும் பல நூறு வருஷங்களுக்கு முன்பதாகவே ஆபிரகாம் என்கின்ற பக்தன் மெல்கிசதேக்கு என்கின்ற ஆசாரியனுக்கு தசமபாகம் கொடுத்ததை குறித்து நாம் பார்க்கின்றோம். இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்திற்கு நாம் வரும்போது நியாயப்பிரமாணத்தினுடைய அந்த லேவி கோத்திரத்து ஆசாரிய முறை இல்லாமல் போனாலும் கூட இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரதான ஆசாரியராக இருக்கிறார் என்று வேதாகமம் சொல்கிறது. இயேசுவினுடைய அந்த ஆசாரிய முறை பழைய ஏற்பாட்டு கால ஆரோனுடைய ஆசாரிய முறைமையின் படியானதாக இராமல் மெல்கிசதேக்கினுடைய ஆசாரிய முறைமையாக இருக்கிறது. எனவே இந்த மெல்கிசதேக்கினுடைய ஆசாரிய முறைமையின்படிதான் ஆபிரகாம் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பதாகவே தசமபாகம் செலுத்தியவனாக இருந்தான். எனவே நாம் இப்போது இயேசுவினுடைய ஆசாரிய முறைமைக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறதன் நிமித்தமாக, அது மெல்கிசதேக்கின் ஆசாரிய முறையாக இருக்கிறதன் நிமித்தமாக இந்த தசமபாக கட்டளையும் அதற்குள் உள்ளடக்கப்பட்டதாக இருக்கிறது. சபைக்கு வருமானத்தை மட்டும் இல்லாமல் சில பேர் சொல்வார்கள், நேரத்தையும் உங்களுடைய உழைப்பையும், அதாவது ஃபிசிக்கலாக சபைக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று இரண்டு இன்னும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிறார்கள். உண்மையா இல்லை வெறும் வருமானத்தை மட்டும்தான் தசம பாகம் பார்க்கின்றதா? அதாவது தேவனுக்கு நாம் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுக்காகவும் அவருடைய பணிக்காகவும். எல்லாரும் முழு நேர ஊழியத்திற்கு வருவதில்லை. சிலர் அந்த விதமாக தேவன் அழைப்பதில்லை. மற்றவர்கள் தங்களால் ஆன வரைக்கும் தேவனுடைய பணிக்கும் தேவனுடைய ஊழியத்திற்கும், அதாவது தேவனுக்கும் தேவனுடைய பணிக்கும் செய்ய வேண்டிய காரியங்களை செய்வதற்காக தங்களுடைய பணத்திலிருந்து மாத்திரமல்ல, நேரத்திலிருந்தும் தங்களுடைய சரீர உழைப்பிலிருந்தும் தங்களால் ஆன பங்களிப்பை செய்கிறவர்களாக இருக்கின்றார்கள். என்ற சபை ஒரு குடும்பமாக இருக்கிறத நிமித்தமாக சபைக்கு அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை மனமுவந்து செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். இது யாரும் கட்டாயத்தின் பேரில் இல்லை என்றால் கடமைக்காகவோ இல்லை என்றால் ஏதோ ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதற்காகவோ செய்யாமல் அதை தாங்கள் செய்ய வேண்டிய ஒரு பாக்கியமாக கருதி செய்வதுதான் உண்மையிலேயே கடவுளுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதாக இருக்கும். சரி, நான் நினைக்கிறேன் நிறைவான கேள்வியாக இருக்கும் என்று. ஆனால் இன்னும் சில கேள்விகளுக்கு நேரம் இருந்தால் நிச்சயமாக அதையும் நாங்கள் கேட்டுக்கொள்வோம். முக்கியமாக எங்கள் குடும்பங்கள், அதுவும் இளம் குடும்பங்களை தாக்குகின்ற ஒரு விஷயமாக நான் நினைக்கின்றேன் இந்த விஷயம். கிறிஸ்துவ குடும்பங்களில் பார்க்க போனோமே என்றால், ஆதாம் ஏவாளை பற்றி ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் செய்திருந்தோம். ஆதாம் எப்படி படைக்கப்பட்டார், ஏவாள் எப்படி படைக்கப்பட்டார்கள் என்று. அந்த தமிழ் வேதாகமத்தில் நாங்கள் அந்த வசனங்களை எடுத்து பார்க்கும் பொழுது, ஏவாள் ஆங்கிலத்தில் ஏவாள் ஆதாமுக்கு ஒரு ஹெல்ப்பராக, உதவி செய்பவராக, உதவியாளராக படைக்கப்பட்டார் என்றது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தமிழில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. ஆனால் நிறைய குடும்பங்களில், நாங்கள் கிறிஸ்துவ குடும்பங்களை மையப்படுத்தி சொல்ல போனால், ஆண்கள் நாங்கள் தான் வீட்டுடைய தலைவனாக இருக்கின்றோம், அதனால பெண் நீங்கள் படைக்கப்பட்டது வெறும் எங்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான், அதனால எங்கெங்கே எங்களுக்கு உதவியாக இருக்க முடியுமோ உதவியாக இருங்கள், உபத்திரம் எங்களுக்கு செய்யக்கூடாது என்ற மாதிரி அன்பாக சில கணவர்மார்கள் சொல்கின்றதை நிறைய குடும்பங்களில் பார்க்கிறோம். அன்பா சொல்றது அன்போடு முடிஞ்சால் பரவாயில்லை, நிறைய இடங்களில் சர்ச்சைக்குரிய விஷயமாக இன்று மாறிக்கொண்டிருக்கிறது. ஆணும் பெண்ணும் சரிசமமாக இருக்கிறார்கள், வேலை வாய்ப்புகள் சரிசமமாக வேணும், சம்பளம் எல்லாம் சரிசமமாக வேணும் என்றெல்லாம் கூறிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் வேதாமத்தின் அடிப்படையில் இப்படி ஒரு குழப்பம் வருகின்றது என்று கேட்கும் பொழுது கொஞ்சம் சங்கடமாக இருக்கிறது. இதை எப்படியாவது நீங்கள் தெளிவுபடுத்த முடியுமா? இது குழப்பம் என்று சொல்ல முடியாது. வேதாகமத்தில் உபயோகிக்கப்பட்ட வார்த்தை தமிழில் ஏற்ற துணை என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஆங்கில வேதாகமத்தில் சூட்டபிள் ஹெல்ப்பர். இப்போ அநேகர் அந்த ஹெல்ப்பர் என்ற அந்த சொல்லை தான் தவறாக புரிந்து கொண்டு விட்டார்கள். அதாவது ஆணுக்கு உதவி செய்வதற்காகவே ஏவாள் படைக்கப்பட்டாள் என்கின்ற ஒரு எண்ணம் அநேக கிறிஸ்தவ ஆண்களுக்கு வந்ததன் நிமித்தமாக மனைவிமார்களே ஒரு அடிமை போல ஒரு உதவியாளராகவே உபயோகித்து வருகின்றார்கள். மூலமொழியில் உபயோகிக்கப்பட்ட வார்த்தை ஏற்ற உதவியாளர் என்பது சூட்டபிள் ஹெல்ப்பர், பொருத்தமான ஒரு வார்த்தை தான். ஆனால் அதை சரியான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதாவது ஆணுக்கு தேவையான அவசியப்படுகின்ற
அத்தியாவசியமான ஒரு உதவியாளர். வேறு விதமாக சொன்னால், இந்த உதவியாளர் இல்லாவிட்டால் ஆணினால் செயல்படவே முடியாது என்று அர்த்தம் தருகின்ற விதத்தில் இருக்கின்ற ஒரு உதவியாளர். இப்போ நாம் ஏற்கனவே பார்த்த விதமாக கடந்த ஒரு நிகழ்ச்சியில் ஆதாமிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து தான் ஏவாளை படைத்தார். அந்த விதமாக ஆண்டவர் படைக்கும் போது ஆதாம் தன்னுடைய ஒரு பகுதியை இழந்து விட்டான். அந்த இழப்பு எந்த விதத்திலும் ஈடு செய்யப்பட முடியாத ஒரு இழப்பு. அந்த இழப்பு தான் ஒரு பெண்ணாக அங்கு சிருஷ்டிக்கப்பட்டு கொடுக்கின்றார். எனவே ஆணை பொறுத்த வரைக்கும் அந்த பெண் இல்லாத நிலையில் அவனால் செயல்பட முடியாது என்று அர்த்தம் தருகின்ற விதத்தில் தான் ஏற்ற துணை, இல்லையென்றால் சூட்டபிள் ஹெல்ப்பர் என்கின்ற அந்த வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நாம் என்னத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நான் இதை ஆரம்ப நிகழ்ச்சியில் சொன்னேனோ எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் செய்யக்கூடிய காரியங்கள் இருக்கிறது, ஆனால் செய்ய முடியாத காரியங்கள் இருக்கிறது. எனவே அந்த செய்ய முடியாத காரியங்களை செய்வதற்காக தான் பெண் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாள். இப்போ உளவியலாளர்கள் சொல்வார்கள், ஆனால் ஒரு நேரத்தில் ஒரு வேலையை மாத்திரம்தான் செய்ய முடியும், பெண்ணால் ஒரு நேரத்தில் பல வேலைகளை செய்ய முடியும். உண்மையாக பார்க்க போனால் ஆண்களை விட பெண்கள் அதிக திறமைசாலிகளாக இருக்கின்றார்கள், அதிகமாக செயல்படுகிறவர்களாக இருக்கின்றார்கள். குடும்பங்களில் குழப்பங்கள் வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண் தன்னுடைய உண்மையான நிலையை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது பெண் இல்லாவிட்டால், மனைவி இல்லாவிட்டால் தன்னால் பல காரியங்களை செய்ய முடியாது, தனக்கு பெண்ணினுடைய உதவி அவசியம், அவள் இன்றியமையாதவள் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய விதமாக தான் அந்த வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக அது நேர்களிடம் போய் சேரும் என்று நம்புகின்றோம். நான் நினைக்கின்றேன் இன்னும் ஒரு கேள்விக்கு பதில் நேரம் இருக்கிறது என்று. ஆவியானவரின் வரன்களை பற்றி நாங்கள் ஒரு நிகழ்ச்சி செய்திருந்தோம். ஆவியானவரின் வரன்கள் பெறாத ஒரு கிறிஸ்துவர் உண்மையிலே ஒரு கிறிஸ்துவரா? ஆவியானவரின் வரத்தை பெறாதவர் என்று ஒரு கிறிஸ்தவரை சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒரு கிறிஸ்தவன் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது அவனுக்குள் பரிசுத்த ஆவியானவர் வந்து வாசமாக இருக்கிறார். அந்த விதமாக வாசமாக இருக்கும்போது அவனுக்குள் ஏதோ ஒரு வரம் ஆவியானவரால் அருளப்படுகிறது. சிலருக்கு ஒரு வரம் கொடுக்கப்பட்டிருக்கலாம், சிலருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கலாம். சில நேரங்களில் சிலருக்கு ரட்சிக்கப்படும் போது அந்த வரங்கள் கொடுக்கப்படலாம், சிலருக்கு அதற்கு பிறகு ஆவியானவர் அந்த வரங்களை கொடுக்கலாம். இப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன்னுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் தனக்கு என்ன வரத்தை கொடுத்திருக்கிறார் என்று. எல்லாருக்கும் ஏதோ ஒரு வரம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் கொரிந்தியர் புத்தகத்தை வாசிக்கும் போது ஒருவனுக்கு ஒரு வரம், வேறொருவனுக்கு இன்னொரு வரம், வேறொருவனுக்கு இன்னொரு வரம் என்றுதான் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே எல்லா வரங்களும் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுவதில்லை. அந்த கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை தெளிவாக நாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், அதே சமயம் ஒருவனுக்கு இருக்கிற வரம் இன்னொருவனுக்கு கட்டாயம் இருக்க வேண்டும் என்றும் சொல்ல முடியாது. அவனுக்கு இன்னொரு வரம் இருக்கும். எனவே ஒரு சபைக்கு எல்லா வரங்களும் இருக்கும். எனவே சபையில் இருக்கின்றவர்கள் தேவன் தங்களுக்கு கொடுத்த வரங்களை உபயோகித்து அந்த சபையை கட்டி எழுப்புகிறவர்களாக இருக்க வேண்டும். சபை ஒரு குடும்பமாக இருக்கிறது நிமித்தமாகவும் வரங்கள் இந்த விதமாக கொடுக்கப்படுகின்றது. இதை நாம் புரிந்து கொள்வதற்காக அந்த கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் சபையை ஒரு சரீரமாக பவுல் அங்கு வர்ணிக்கின்றார். சரீரத்தில் இருக்கின்ற அவயவங்கள், சரீரத்தில் கை இருக்கு, கால் இருக்கு, கண் இருக்கு, ஒவ்வொன்றும் வித்தியாசமான அவயவங்கள், எல்லாம் ஒரே அவயவம் அல்ல. அதையும் தெளிவாக பவுல் சொல்கின்றார். எனவே ஒரு சரீரம் தொழிற்படுவதற்கு எப்படி எல்லா அவயவங்களும் அவசியமோ அந்த விதமாக ஒரு சபை ஆரோக்கியமாக செயல்படுவதற்கு எல்லா வரங்களும் அவசியமானது. ஆனால் இந்த எல்லா வரங்களும் தனியொரு மனிதனிடத்தில் இருக்காது. ஆவியானவர் பகிர்ந்து கொடுக்கின்றார். எனவே ஒருவனுக்கு மற்றவருடைய வரம் அவசியமானது என்பதை அவன் புரிந்து கொள்ளக்கூடிய விதமாக இந்த வரங்களை ஆவியானவர் பகிர்ந்து கொடுக்கின்றார். ரொம்ப ரொம்ப நன்றி பாஸ்டர். அனைத்து கேள்விகளுக்கும் ரொம்ப அற்புதமாக நீங்கள் பதில் சொல்லியிருக்கிறீங்க. நேர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த பைபிளும் கிறிஸ்தவம் நிகழ்ச்சியில் நான் உங்களுடன் அறிவிப்பாளராக, தொகுப்பாளராக இணைகின்ற கடைசி நிகழ்ச்சியாக இருக்கிறது. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒரு புதிய அறிவிப்பாளர் வருகின்றார்கள். அடுத்த வாரத்திலிருந்து லக்ஷி ஜான் என்ற ஒரு அறிவிப்பாளர் இந்த நிகழ்ச்சியில் எனக்கு பதிலாக அவர்கள் தொகுத்து வழங்குவார்கள். உங்களுடன் இத்தனை நாளும் இந்த நிகழ்ச்சிகளை செய்வது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கிறேன். இங்கே ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியில் இருக்கும் தொழில்நுட்பத்தில் வேலை செய்பவர்களுக்கும் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி நிறுவனத்தினருக்கும் முக்கியமாக பாஸ்டர் உங்களுக்கும் எங்கள் தேவனுக்கும் நன்றிகளை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.